சேலஞ்ச் தான் பண்ண போறோம். அந்த கேம்ல யார் தோக்குறாங்களோ இந்த பாக்ஸிங் ஹவுஸ் அவங்க கையில மாட்டிக்கிட்டு அவங்களே அடிச்சுக்கணும். இதுதான் இந்த கேம். வாங்க அது என்ன கேம்னு பாத்துடலாம். இதுதான் நாங்க சொன்ன கேம். இந்த கேம் பேர் என்னன்னா டாப்லி. இது வந்து ஒரு பேலன்சிங் கேம். இதுல வந்து மொத்தம் 2ல இருந்து 4 பேர் விளையாட முடியும். இந்த கேம் எதுக்கு மெயினா விளையாடுறாங்கன்னா நம்ம கான்ஃபிடன்ஸ் லெவல், நம்ம ஃபோக்கஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக விளையாடுறாங்க. அப்புறம் இதுல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ வாங்க நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஓபன் 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 ஓபன். வாவ்! இதுதான் நம்மளுடைய பேலன்சிங் ஸ்டாண்ட். அப்புறம் வந்து இதுதான் வந்து இந்த பீசஸ். மொத்தம் 48 பீசஸ் இருக்கு. ஆமா. இப்போ வாங்க நாம இதை படிச்சு செட் பண்ணிடலாம். இது மாட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டிக்கர் வந்து இந்த பிளேட்ல வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். முடிஞ்சிச்சு, ஸ்டாண்ட் ரெடி. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக இது மேலே வச்சிடணும். அவ்வளோதான், ரெடி. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். கட் பண்ணிடலாம். டைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைஸை வச்சு தான் நம்ம இந்த மொத்த கேமையும் விளையாட போறோம். இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி நீ ஒரு 2 கலர் சூஸ் பண்ணிக்கோ, நான் ஒரு 2 கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பிங்க்கும் பர்பிளும். ஓகே, இந்த பர்பிள் வச்சுக்கோ. நம்ம வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்டுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. அதாவது இது எது கொடுத்துருக்காங்கன்னா வந்து இப்போ வந்து 2 பேரும் வந்து டைஸ் ரோல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைஸ் ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு 4 விழுந்துச்சுன்னா இந்த காயினை வந்து நம்ம கரெக்டா அந்த 4ங்கிற இடத்துல பிளேஸ் பண்ணணும். இந்த 4 இடத்துல 4 கொடுத்துருக்காங்க. அந்த எங்க வேணா பிளேஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து உனக்கு வந்து 5 விழுந்துச்சுன்னா அந்த 5ங்கிற இடத்துல வச்சுக்கலாம். இப்போ வந்து இங்க 6லயே என்ன பண்றதுன்னு கேட்டா 6 விழுந்துச்சுன்னா நாம வந்து எங்க வேணா வச்சுக்கலாம். அதுதான் கேம். ஃபர்ஸ்ட் யார் வைக்கும் போது அந்த போர்டு வந்து கீழே விழுகுதோ அவங்க தான் அவுட். இப்போ வாங்க நம்ம கேம் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தான். ஓகே, சிம்பிள் நம்ம தான் ஃபர்ஸ்ட். கடவுளே நல்லதா விடுப்பா. ஒண்ணே 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 ஒண்ணே. அவ 1 1ன்னு குதிச்சிட்டு இருக்கா. ஆனா 1ல தான் வச்சாங்க ஆப். ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. 1 விழுந்தா அடுத்து இதுக்கு மேல அப்படியே வச்சுக்கிட்டே போற மாதிரி இருக்கும். அதனால சேஃப் என்னன்னா இந்த 3A 4 தான் சேஃப். ஓகே, இப்போ நம்ம வந்து காத்துக்கே ஆடுது. அவுட் ஆயிடும். இப்பெல்லாம் அவுட் ஆக முடியாது. அது நிறைய வச்சாதான் அவுட் ஆகும். கடவுளே பாரம் பண்ணு. பாரம் பண்ணுறதா ஏதாவது ஒன்று விடு. 4 4 4 பிங்க் முடிச்சிடலாம். அப்புறமா பர்பிள் போடலாம். 4 4 அந்த இடத்துல ஏண்டி வைக்கிற? இப்போ கீழே விழுந்துச்சுன்னா அவுட்டு தாண்டே. போ, அது காத்து காட்டிட்டு இருக்கு. எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். கடைசியாக வச்சது யாரோ அவங்க தான். நம்ம இப்போ வந்து ஊற்றி விட்டுலாம். 2 வந்திருக்கு நம்மளுக்கு. ஓகே, 2 என்னங்க இது? பக்கத்துக்கோ. 3 3 3 நம்ம வந்து எங்க 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 இருக்கற கார்னர்ல விழுந்துறணும். பாரா 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 பீரா விழுந்துரு பீரா. 4 4 4 4 4. அடுத்து என்னது? 1 செம்மையா ஆடுது. 2ஆவே வந்துட்டு இருக்கு. நல்லா உருட்டி போடு. 2 2 2 2. ஹஸ் 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 ஹஸ். நல்லா நல்ல கைனா விழுகணும். 1 என்ன 1ஆவே விழுகுது? இப்போ நான் இது பண்ண முடியுது. ஐயோ, ஐயோ அப்பா பல உயிர் வந்திருக்கு. பொண்ணு 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 அண்ணா அண்ணா அண்ணா. அது எப்போ கீழே விட போதும் தெரியல. போடு. 4 4 4 4 பர்பிள் பர்பிள். எஸ் எஸ் எஸ். இன்னும் வந்து எங்கிட்ட 4 காயின் தான் இருக்கு. என்கிட்ட வெறும் 3 காயின் தான் இருக்குது. 5 5 எங்க இருக்கலாம்?
ஏன் வெயி ஏன் அவுட் ஆகுற மாதிரி இருக்கிறேன் அதெல்லாம் அப்படிதான். இது வந்து இன்னொரு மந்திரம் 3 பத்தியா 3 பத்தியா மந்திரம் சொன்னாமே 3 காத்து காணாத அதெல்லாம் இல்ல, கீழே விழுந்தாலே அவுட்டு தான். ஒண்ணே 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 காலமே எனக்கு ஒரு மனசு கஷ்டமா போடு கடவுளே ஒன்று மட்டும் விழுக்கூடாது 2 தான் இருக்கு 3 பாத்தீங்களா கடவுள் என்னைய காப்பாத்திருக்காரு பாத்தீங்களா கடவுள் இருக்கு 2 தான் இருக்கு. கடைசி நேரத்துல நான் அவுட் ஆயிட்டேன் இதுதான் வந்து அக்காவோட ஸ்பெஷல் கிஃப்ட் அக்கா இந்தாங்க அக்கா ஸ்பீடா குத்துங்க சொல்லிட்டுங்க ஸ்பீடாலாம் ட்ரை பண்றேன். ட்ரையோ நானே வாங்கி குத்து விடுறேன் பஞ்ச் பண்ணிக்கோக்கா எஸ், அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். இப்போ வந்து குத்தணும். வரலாமா இது பைத்தியம் மாதிரி அடிச்சுக்கிறேன் நானு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்